சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்கள் குறிப்பிட்டு சொல்றோம். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழியில நம்ம போகணும். குர்ஆனி ஹதீஸை எடுத்து நான் புதிய ரூட்டோடு போட்டு போகல. குர்ஆனி இது ஹதீஸ் இது, நான் இதை வச்சு நான் ஒரு பாதை அமைக்கிறேன், இந்த பாதையில் பயணிப்போம்னு சொல்லி போகல. அவன் அந்த அடிப்படையில் குர்ஆனி ஹதீஸையும் சஹாபாக்களுடைய மன்ஹஜின் அடிப்படையில் அவங்களோட புரிதலின் அடிப்படையில் விளங்கணும். இதை இந்த இந்த கேட் ஒன்று எங்களுக்கு இல்லாட்டி குர்ஆனை பேரை சொல்லி ஹதீஸில் பேரை சொல்லி யார் வேணுமானாலும் எந்த ஒரு புதிய கொள்கையை சொல்லி. அப்போ இது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் கணித்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பொறுத்தளவில் இன்றைக்கு அந்த ஹதீஸ்களை முழுமையாக மறக்கக்கூடியவங்க உருவாக்கிக்கிறாங்க. ஹதீஸ்களை பகுதிகளாக மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. அறிவுக்கு முரண்படாத ஹதீஸ்களை மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு நினைக்கக்கூடிய ஹதீஸ்களை மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. நிதர்சன உலகத்துக்கு மாற்றமாக இருக்குது என்று மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. விஞ்ஞானத்துக்கு முரண்படுதுன்னு சொல்லி அவங்க விலங்கின ஒரு விஞ்ஞானத்துக்கு மாற்றமாக இருக்குது மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே அஹ்லுஸ் சுன்னாவுடைய வழிமுறை. ஷியாக்கள் செஞ்சிருக்கிறாங்க, ஹவாரிஜிகள் செஞ்சிருக்கிறாங்க, முத்தசிலாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அஹ்லுஸ் சுன்னாவுடைய வழிமுறை இல்லை. உதாரணமாக ரசூல்லா மௌத்தா போனதுக்கு பிறகு பாத்திமா நாயகி ரசூல்லாவோட சொத்துல பங்கு கேட்குறாங்க. அது அனைவரும் நாங்கள் கேட்டு வராங்க. ஹதீஸ் இருக்கிறது, நாங்கள் நபிமார்கள் எங்களுடைய சொத்துக்கள் வராசத்தா பங்கு வைக்கப்பட மாட்டேச்சு. இந்த ஹதீஸா அபூபக்கர் இல்லாமல் அறிவிக்கிறாங்க, உமர் அலி இல்லாமல் அறிவிக்கிறாங்க. அபூபக்கர் உமர் அலி இல்லாமங்க அப்பாஸ் அலி இல்லாமங்களை வச்சுக்கொண்டு அலி இல்லாமல் வச்சுக்கொண்டு கேட்குறாங்க, ரசூல்லா இப்படி சொன்னது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்கிறாங்க. இப்படியான ஏராளமான ஆதாரம் இல்லை. ஷியாக்கள் இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. அவங்க குர்ஆனுடைய ஆயத்தோட கொண்டு வராங்க. வரித சுலைமானு தாவூத, சுலைமான் தாவூதுக்கு வாரிசாக வந்தார். குர்ஆன்ல வருது. தாவூது நபி, சுலைமான் நபி. நபிமாருக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லி சொன்னா, வராசத்து இல்லைன்னு சொன்னா எப்படி தாவூதுக்கு சுலைமான் வாரிசா வந்தாரு? அப்ப இந்த ஹதீஸ் பொய்யுங்கிறத அவங்க நிக்கல. அபூபக்கர் உமரும் இதை இட்டு கட்டினாங்க. ஏன் இட்டு கட்டினாங்க? பாத்திமா நாயகி அநியாயம் செய்யறதுக்காக இட்டு கட்டினாங்க. அப்ப பார்க்க அவங்க குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கொண்டு இதை வச்சு அவங்க எவ்வளவு பிழையான முடிவுகளுக்கு வர வேண்டிய சூழலோடு வருகிறது. ஆனால் அந்த வராதத் என்று சொல்வது இல்முடைய வராதத். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல பிள்ளைகள் இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நபித்துவத்துக்கு வந்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்கள் தீனாருக்கோ திர்ஹத்துக்கோ வாரிசு கிடையாது, ஆனா இல்முக்கு வாரிசு வருது ஹதீஸ்ல. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல இல்முக்கு வாரிசாக வந்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாங்க. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. அப்ப அந்த வசனம் சொல்ற அந்த விஷயத்தை தவறாக எடுத்து வச்சுக்கணும். குர்ஆன் பிழை இல்லை, அதை நீங்க விளங்கின விஷயம் பிழை. இவங்க குர்ஆன்ல இருந்து பிழையான ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டு அந்த பிழையான விஷயத்துக்கு ஹதீஸ் முரணா இருக்குதுன்னு சொல்லி ஹதீஸை நிராகரிக்கிறாங்க. அது குர்ஆனுக்கு முரண்படல, குர்ஆனை வச்சு இவங்க விளங்கின பிழையான விளக்கத்துக்கு தான் முரண்படுது. அப்ப இதே மாதிரி தான் இந்த பின்னால வந்த சிக்கல் எல்லாம் உண்டாகும். ஆக குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நிராகரிப்பதுங்கிறது அஹ்லுஸ் சுன்னாவுடைய வழிமுறை அல்ல. நீங்க அந்த தௌஹீதுடைய பேர்ல செஞ்சாலும் சரி, சலபிங்கிற பேர்ல செஞ்சாலும் சரி, அது பிழையான நடைமுறை. அஹ்லுஸ் சுன்னாக்கள் அதுல தெளிவா இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளான விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகம் விளக்காம இருந்துச்சுன்னு சொல்லவும் முடியாது, மறுப்புகளும் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த ஒரு அடிப்படையை நாங்க புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்தது இது அஹ்லுஸ்